Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ரெசிபியோட குன்ன ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னாலே நிறைய வேலை இருக்கும். பெரிய பெரிய பொருளை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பீரோல் கட்டில்லாம் எடுத்துகிட்டு போகிறது பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீரோல் கட்டில் தூக்கிட்டு போகிறது கூட நம்ம ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி ஒரு லாரிலேயோ அல்லது மினி லாரிலேயோ வச்சு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது பாருங்கள், கண்ணாடி பொருள், பீங்கான் பொருள், அந்த மாதிரி ஐட்டங்கள், உடையிற ஜாமான்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம பேக் பண்ணி லாரியில் ஏற்றுறதுக்குமே நமக்கு பயம்தான், அது எப்படி கொண்டு போவாங்களோ, உடஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. புது பொருட்கள், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா அது பபிள் ரேப் பண்ணி அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம புழங்கிட்டு இருந்த பொருட்கள், சின்ன சின்ன பொருட்களுக்கு திருப்பி பபிள் ரேப் பண்ணி, அது உள்ளூர் தான், அது அங்கேருந்து இங்கே கொண்டு வர ஒரு அரை மணி நேரத்துக்கு அவ்வளோ பேக்கிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிப் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ட்ரெஸ்லேயே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரீஸ், இன்னும் உள்ள ஒவ்வொரு துணிமணிலையுமே ஒவ்வொரு பொருளை வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்து நம்ம டெய்லி செக் பண்ண வரையிலேயே ஆட்டோவில் வச்சு அப்படியே கொண்டு வந்துட்டோம். லாரியில் எதுவுமே கொண்டு வரல. ஆனால் அந்த பொருட்கள்லாம் எடுத்து வைக்கையில் தான் நமக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. ஏன்னா நம்ம எல்லாமே துணியில் வச்சு சுற்றி கொண்டு வந்திருந்தேன்னா அந்த துணிமணிகளே வந்து ஒரு மலை மாதிரி குமிஞ்சிட்டுங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம மடித்து வைக்கவும் முடியாது. நார்மலாக நம்ம வந்து ஷிப் பண்ணையில் அல்லது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் நீட்டாக துணியெல்லாம் பேக் பண்ணி பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வருவோம். திருப்பி எடுத்து வந்து அன்பாக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொருட்களை சுற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாருங்கள், அதனால் அந்த துணி எல்லாமே உழைஞ்சி தான் இருந்தது. அது மடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. நம்ம நார்மலாக டெய்லி வீட்டில் வந்து துவைச்சி போடுற துணியை மடித்து வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். இது வந்து அந்த பாக்ஸ் நிறைய வச்சு கொண்டு வந்திருந்த துணியெல்லாம் மொத்தமாக ஒரு ரூமில் குமிச்சு போட்டேன். ஸோ அதை அன்றைக்கி கை வைக்க முடியல. இது 2 நாளாக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மொதல் நாள் கிராக்கரி ஐட்டம் எடுத்து வச்சுட்டு துணிமணியெல்லாம் அப்படியே எடுத்து போட்டதோடு முடிச்சாச்சு. மறுநாள் காலையில் தான் அதோட மடித்து வைக்கிறது, மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சுத்து வேலை ஜாஸ்தியாக இருக்கையில் நம்ம சமையலை சுருக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அந்த மாதிரி ரெசிபி தான். நல்ல இனிப்பும் காரமும் இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் தொக்கு. இந்த மாங்காய் தொக்கு பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு, மத்தியானம் லஞ்சு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி காலையில் வந்து கேப்ப தோசை தான் பண்ணேன், மத்தியானம் வந்து தயிர் சாதம் தான். இது ரெண்டுக்குமே இந்த மாங்காய் தொக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீல வகை மாங்காவாக எடுத்துக்கணும். கொஞ்சம் இனிப்பு லைட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது புளிப்பு கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு தோல் கட் பண்ண வேண்டியது இல்லைங்க, தோல் சீக்கிரமாக வெந்துடும். தோல் எடுக்காமையே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் முதல்ல குக்கிங் ஆயில், நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுந்தப்பருப்பு, இதை நாங்கள் குத்துப்பருப்புன்னு சொல்லுவோம், இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயும் தேவைப்படும். முதல்ல நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் முழுசாக சேர்த்துருக்கேன், நீங்கள் கிள்ளி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பத்தாது, நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம மசாலா சேர்க்கல இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொடி சேர்ப்போம், அந்த பொடியை நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். குறைஞ்ச தீயில் தான் வறுத்துக்கணும், ஏன்னா வெந்தயம் டக்குன்னு உங்களுக்கு கருத்து போயிடும். இதோட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த 4 காஞ்ச மிளகாயோட காரம் பத்தாது, நம்ம அது போக மிளகாத்தூளும் சேர்ப்போம். இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மாங்காய் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் வெந்திருக்கும். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
இதில் நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு குறைஞ்ச தீயில நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த தொக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கலை, வினிகரும் சேர்க்கலை. அதனால் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் ஆனாலுமே உங்களுக்கு கெட்டு போகாது. நான் ஒரு பாக்ஸில் போட்டு யூஸ்வலாக 4 மாங்காய் இல்லையா நிறைய இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன். அன்றைக்கி சமையலை சிம்பிளாக முடிச்சுட்டு திருப்பி கிச்சன் ஐட்டங்களை தான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னுமே நான் வந்து பர்ச்சேஸ் ஃபுல்லாக பண்ணலை. பலசரக்கு ஜாமான்கள்லாம் ஃபுல்லாக வாங்கலை. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உள்ள சமையலுக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தேன். மாடர்ன் கிச்சன் தான், நிறைய ட்ராயர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எதை எந்த ட்ராயரில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி தான் வச்சு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, எது நமக்கு அடுப்புக்கு பக்கத்தில் அடிக்கடி எடுக்கிற ஐட்டங்களை அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அரேஞ்ச்மெண்ட் நடக்கலே, இன்னொரு பக்கம் ஒரு இஞ்சி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டுட்ருக்கேன். 1 கப் பால், இது நான் வந்து ஹோல் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 1 கப் பாலுக்கு நான் யூஸ்வலாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். எப்போதுமே இஞ்சி டீ, ஏலக்காய் டீயெல்லாம் நீங்கள் போடையில் பார்த்தீங்கன்னா அந்த பால் கொதி வந்தாக்கில் இஞ்சியை நல்லா துருவியோ தட்டியோ சேர்த்துக்கோங்க. உடனே டீ தூளை சேர்க்காதீங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த இஞ்சியோடையே கொதிச்சிட்ருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு இஞ்சி சாறு ஃபுல்லாக நல்லா இறங்கி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் டீ தூள் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரேட், ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். திருநெல்வேலியில் உள்ள நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுக்காமல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப, அது என்ன டேஸ்ட்டு, ஒரு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த சமயத்தில் தான் கிடைக்கும். அதுதான் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது இருந்ததுன்னா எனக்கு வந்து ஸ்நாக்ஸு, லஞ்சு எதுவுமே தேவையில்லை. இதை சாப்பிட்டுட்டே டயத்தை ஓட்டிடுவேன். உங்களில் யாருக்கு இந்த கொடுக்காமலி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.